ஹாய் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஷோடாக்ஸ் வாட் இஃப் சீரிஸ் சீசன் 3 எபிசோட் 4 ஓட பிரேக் டவுனையும் அதுல இருக்கிற ஒரு சில ஈஸ்டர் எக்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எபிசோட் 3 ஓட பிரேக் டவுன் போட்டிருப்போம். அது யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து நிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வாட் இஃப் சீசன் 3 எபிசோட் 4 பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ்ல ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த MCU ஓட வினோதமான எபிசோட் கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வாட் இஃப்ல இந்த மாதிரி எபிசோட பாத்துருக்கவே மாட்டீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு வினோதமா இருந்திருக்கும். அதாவது தோர் மற்றும் வாண்டாவிஷன் டிவி சீரிஸ்ல நடிச்ச நம்ம டார்சி லூயிஸ் ஹோவர்ட் த டக்க மேரேஜ் பண்றது மூலமா ஒரு முட்டை போட்டிருப்பாங்க. கேட்கறதுக்கு வினோதமா இருக்குல்ல, அதாவது பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. இதனால பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசமான சிச்சுவேஷன் வருது. அதாவது எபிசோட முடிவு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வினோதமா முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடு பாத்தீங்கன்னா வாட் இஃப் சீசன் 1 பார்ட்டி தோர்ன்ற எபிசோடோட டைம்லைன்ல நடந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம டார்சி ஹோவர்ட் தி டக்கும் டேட் பண்ற மாதிரி காமிச்சு வேகாஸ்ல மேரேஜும் பண்ணியிருந்திருப்பாங்க. டார்சி பாத்தீங்கன்னா MCUவோட அற்புதமான ஒரு நல்ல நாள்ல எக் ஹேட்ச் பண்ணிருப்பாங்கன்னு தெரிய வருது. இத ஸ்டோரியை மூவ் பண்ணி வாட் இஃப் சீசன் 3 எபிசோட் 4 பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வினோதமா முடிஞ்சது மட்டும் இல்லாம அதுல ஏகப்பட்ட ஈஸ்டர் எக்ஸும் ஒரு சில ரெஃபரன்ஸ் இருந்திருக்கும். வாங்க எபிசோட பிரேக் டவுன் பண்ணிடுவோம். அதாவது இந்த எபிசோட் ஓபன் ஆகுறதே பாத்தீங்கன்னா வாட் இஃப் சீசன் 1 பார்ட்டி தோரோட எபிசோட்ல நம்ம டார்சி லூயிஸும் ஹோவர்ட் தி டக்கும் மேரேஜ் பண்ணி அதன் மூலமா ஒரு முட்டையை பெற்றெடுத்திருப்பாங்க. இந்த எக் பாத்தீங்கன்னா டார்சி மூலமா வந்ததா இல்ல ஹோவர்ட் தி டக் மூலமா வந்ததான்னு எக்ஸாக்ட்டா தெரியாது. இந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணம் அவங்க லாஸ் வேகாஸ்ல பாதி விலையில கிடைச்ச நேச்சர்ஸை வச்சு டேட்டை முடிச்சிருந்திருப்பாங்க. பார்ட்டி தோரோட வருகையால மனிதர்களும் வேற்றுக்கிரகவாசிகளும் ஒன்னா வாழன்றதை கண்டுபிடிச்சு இவங்க ரெண்டு பேருமே வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அதன் மூலமா இவங்க தி டக்ஸ்னு கூட சொல்லி இருந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டரோட க்ரூஸ் ஷிப்ல ஸ்டே பண்றதுக்காக 2 டிக்கெட்டோட வெல்கம் பண்ணப்படுறாங்க. இதுல ஏதோ ஒரு தந்திரம் இருக்குன்னு அவங்க ரெண்டு பேருக்குமே தெரிய வருது. நம்ம கிராண்ட் மாஸ்டரோட எண்ணம் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரோட ஹேட்ச் ஆகாத சைல்ட சாப்பிடுறதுக்காக பிளான் போடுவாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா ரேவேஜஸும் அந்த ஸ்டீல் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு போயிருந்திருப்பாங்க. நம்ம டார்சி ஹோவர்டும் பாத்தீங்கன்னா ஷீல்டு மூலமா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்த நாள்ல அந்த குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு அதிக அளவு காஸ்மிக் பவரும் சொல்ல முடியாத அளவுக்கு எபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும்னு தெரிய வருது. இந்த ஏக்கு பாத்தீங்கன்னா தப்பான கைக்கு போச்சுன்னா இந்த பிரபஞ்சத்தோட நிலைமை என்ன ஆகும்னு நம்ம நிக் ஃபியூரியும் ஃபில் கோல்சனும் ரொம்பவுமே நினைச்சு பயந்துட்டு இருந்திருப்பாங்க. அதனால ஷீல்டு வந்து உங்க குழந்தைக்கு பொறுப்புன்னு சொல்லி நம்ம ஃபியூரியும் அவுட் ஆயிருந்திருப்பாரு. நம்ம யோண்டுகிட்ட இருந்த அந்த கேசிலியஸும் அவரோட கூட்டாளிகளும் வாங்கி ஒரு சடங்கு ஆரம்பிக்கிறாங்க. அது எதனால பாத்தீங்கன்னா டார்க் டிமென்ஷனோட ரூலரான டோர்மாமுவுக்கு ஒரு பாடி கொடுக்கிறதுக்காக அந்த குழந்தையவே ஹோஸ்ட் ஆக்கி இருந்திருப்பாங்க. அந்த சடங்கு சம்பிரதாயத்தை நடக்க விடாம நம்ம டார்சி ஹோவர்டும் அவங்களோட சேர்ந்து ஷீல்டும் ஸ்க்ரல்ஸோட ஒரு ஃபோர்ஸும் இன்டர்ப்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. இதனால டொர்மாமுவும் அங்க இருந்து போயிருந்திருப்பாரு. டே கேசிலிஸும் டொர்மாமுவும் MCயோட ஒரு பெரிய வில்லனே சொல்லலாம்டா, அவரை போய் டம்மி ஆக்கி வச்சிருந்தீங்க இந்த எபிசோட்ல. நம்ம டார்சி ஹோவர்டும் பாத்தீங்கன்னா அவங்களோட எக்கோட எஸ்கேப் ஆகி யோட்டன்ஹேமுக்கு தஞ்சம் புகுந்திருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஃப்ளோத் ஜெயினான லோக்கியை பார்த்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ஆனா நம்ம லோக்கியோ அவர் புதுசா கட்டின ரெசார்ட்ல அவங்களை தங்க வைக்கிறது மூலமா அவரோட பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போலான்னு பார்த்து பாரு. அதாவது ஹெல்ப் கேட்டு ஒருத்தவங்க வந்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம அவரோட பிசினஸ் எப்படி டெவலப் பண்றது நம்ம லோக்கி திங்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. எபிசோடுக்குள்ள வர ஒரு சீனோ 2 சீனோ வினோதமா இருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா எபிசோடு வினோதமா இருக்கு. அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஷீல்டு அவங்க என்ட்ரி ஆயிருந்திருப்பாங்க. லோக்கியோட அப்பாவும் அங்க என்ட்ரி ஆயிருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் அந்த எக்க பத்தி பேசிட்டு கேப்ல நம்ம ஜூஸ் என்டர் ஆகுறாரு. அவரோட ட்ரூப்ஸ் வந்தது மட்டும் இல்லாம டார்கெல்ஸும் வந்திருப்பாங்க, கேசிலிஸும் வந்திருப்பாரு. இது என்ன பிரமாதம், நம்ம தானஸோட குழந்தைங்களும் வந்திருப்பாங்க அந்த இடத்துக்கு. அதாவது எவோனிமோ, பிளாக் ஆர்டர், பிராக்சிமா மிட்நைட் அவங்களோட சேர்ந்து நம்ம தானஸும் வந்திருப்பாரு. அதாவது அந்த ஒத்த எக்குக்காக மேஜிக்கல் குழந்தைன்னு வேற சொல்லிட்டாங்களா, அதனால எல்லார் கண்ணுமே அது மேலதான் இருக்கு. நம்ம டார்சி ஹோவர்டு சேர்ந்து ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த ஹெக் வந்து ஹேட்ச் ஆக ஆரம்பிக்குது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அது வந்து கட்டுக்கடங்காத பவர்ஸை வெளிப்படுத்தி MCயோட பிக்கஸ்ட் பேடாஸ் வில்லன்ஸை போர்ட்டி எடுத்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த எக்ல இருந்து ஒரு பேபி வருது காஸ்மிக் எனர்ஜியோட. இதனால பாத்தீங்கன்னா ஷீல்டு வந்து டார்சி ஹோவர்டும் பவர்ஃபுல்லான குழந்தைய அவங்களே டேக் கேர் பண்ணிப்பாங்கன்னு நம்பிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. வாட் இஃப் சீசன் 3 எபிசோட் 4 பாத்தீங்கன்னா MCயோட பிக்கஸ்ட் ஃபைட்டை வச்சு முடிச்சிருப்பாங்க. அதாவது இந்த வாட் இஃப் சீசன் 3 எபிசோட் 4 ஓட எண்டிங் பாத்தீங்கன்னா சந்தேகமே வேணா MCயோட ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே வினோதமா இருந்திருக்கும். அதாவது MCயோட டேஞ்சரஸ் அண்ட் பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் எல்லாருமே ஒரே இடத்துல ஒரு விஷயத்துக்காக அடிச்சுக்கிறாங்க. இந்த ஃபைட்ல முடியறது பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ஒரு டக் ஹைபிரிடும் அதோட எக்கோட சீரியஸ்னஸ் வச்சு ஒரு லூனி டியூன்ஸ் ஃபைட்டே நடந்திருக்கும். அதாவது மெயின் MCல இருந்து ஆல்டர்னேட்டோட டைம் லைன்ல ஷீல்டு, தி ரேவேஜர்ஸ், கிராண்ட் மாஸ்டர், டார்க் எல்வ்ஸ், ஜியூஸ், பிளாக் ஆர்டர், தானோஸ் இவங்க எல்லாருமே அந்த எக்க கிளைம் பண்றதுக்காக தங்களுக்குள்ள ஒரு
பெரிய ஃபைட்டை நடத்திருந்திருப்பாங்க. இதன் மூலமா இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி மெயின் எம்சியூல பேடாஸ் வில்லன்ஸா இருந்தாங்கன்றது ஒரு டவுட்டே இருக்கும். இப்படி நினைக்க வச்சுட்டாங்க இந்த வாட் இஃப் எபிசோட் 4ல. இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஒரு வினோதமான சீன் இருக்கு. நம்ம டார்சி ஹோவர்டும் குழந்தை எக்ல இருந்து ஹேட்ச் ஆகுறதுக்கு மோட்டிவேஷன் சாங்க பாடி இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல அந்த எக் அதிக அளவு காஸ்மிக் எனர்ஜியை வெளியே விட்டு ஏகப்பட்ட வில்லன்ஸை வேப்பரைஸ் பண்ணி இருந்திருக்கும். அதுல பாத்தீங்கன்னா கைசிலியஸ், மேலகே, நம்ம தானஸையும் தான் டேய் மெயின் எம்சியூல என்ன சாம்பலாக்கி விட்டீங்க, வாட் இஃப் சீரிஸும் சாம்பலாக்குறீங்களே, நியாயமா இருக்கா? அப்படித்தான் நம்ம தானஸோட மைண்ட் வாய்ஸுமே இருந்திருக்கும். இந்த சம்பவத்தை பார்த்து நம்ம நிக் ஃபியூரி டார்சி கிட்டையும் ஹோவர்ட் கிட்டையும் அவங்க குழந்தை சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஜூட் விடுறாரு. அதோட இந்த உலகமும் சேஃபா இருக்கும்னு. அதன் காரணமா பாத்தீங்கன்னா ஒரு வினோதமான ஹாப்பி எண்டிங் எம்சி கொடுத்திருந்திருக்கும் இந்த எபிசோட்ல. இந்த எபிசோட பாக்குறப்ப எத்தனை பேர் வியர்டா ஃபீல் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இந்த எபிசோட் 4ல இருக்கிற ஒரு சில ஈஸ்டர் எக்ஸையும் அதோட ரெஃபரன்ஸையும் பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா வாட் இஃப் சீசன் 1, ஹோவர்ட் தி டக்ன்ற லைவ் ஆக்ஷன் சீரிஸ், சீக்ரெட் இன்வேஷன் சீரிஸ், தோர் தி டார்க் வேர்ல்ட் அதோட மல்டிபிள் வில்லன்ஸையும் அழகான பைத்தியக்காரத்தனத்தோட இருக்கிற ஏகப்பட்ட எம்சியோட ரெஃபரன்ஸ் இதுல இருந்திருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 1986ல வந்த ஹோவர்ட் தி டக் அதுல வர ஸ்டோரியை தான் இந்த எபிசோட் 4ல ரெஃபரன்ஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டிஜே ஃபோம். நம்ம டார்சிக்கு ஹோவர்டுக்கு தெரியும் கிராண்ட் மாஸ்டர் தான் டிஜே ஃபோம்னு. நம்ம பார்ட்டி தோர் எபிசோட்லயுமே அவர் தான் டிஜேவா இருந்திருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா கைசிலியஸ். இவர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 2016ல வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்ன்ற மூவில தான் பார்த்திருப்போம். வேற ஒரு ரியாலிட்டிலையும் கைசிலியஸும் அவரோட கூட்டாளிகளும் டொர்மாமுக்கு விசுவாசமா இருக்காங்கன்றத நல்லாவே காட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் கார்ட்ஸ், அதாவது நம்ம யோண்டு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு இந்த எக்க வந்து ஒலிம்பிக் கார்ட்ஸ்க்கு ஆஃபர் பண்றதுன்றதையும், அதாவது தோர் லவ் அண்ட் தண்டர்ல நம்ம ஜூஸோட வருகை இந்த எபிசோட எண்டிங்ல இருந்திருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டொர்மாமு டசன்ட் பார்கெயின், அதாவது நம்ம கைசிலியஸ் பாத்தீங்கன்னா தன்னோட கடவுள் எப்பவுமே பார்கெயின் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து எதுல மென்ஷன் பண்றாங்கன்னா 2016ல வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவில தான். அதாவது நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து டைம் ஸ்டோன் மூலமா டொர்மாமுவை ஆட்டம் காட்டியிருப்பாரு. அதைத்தான் இதுல ரெஃபரன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் லோக்கி, அதாவது இவரை வந்து வாட் இஃப் சீசன் 1ல பார்ட்டி தோர் எபிசோட்ல பார்த்திருப்போம். அப்போ வந்து ஒரு டைலாக் சொல்லி இருந்திருப்பாரு, பிரதர் ஃப்ரம் அனதர் மதர்னு. அதையும் இதுல ரெஃபரன்ஸ் பண்ணி இருந்திருப்பாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுல சீக்ரெட் இன்வென்ஷனையும் ரெஃபரன்ஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதாவது ஃபியூரி கோல்சன் பாத்தீங்கன்னா ஸ்கல்ஸோட இந்த எபிசோட்ல டீமா பயந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மேலகேத் அண்ட் டார்க் எல்ஃப்ஸ் இத அப்படியே கொண்டு போய் தோர் தி டார்க் வேர்ல்டோட, அதாவது பிளானட்டரி அலைன்மெண்ட் தான் மென்ஷன் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தானஸ் அண்ட் தி பிளாக் ஆர்டர், அதாவது இவங்க எல்லாருமே காஸ்மிக் பவர் அடையறதுக்காக நம்ம தானஸவே சமன் பண்ணி இருந்திருப்பாங்க. அதாவது எபோனிமா, பிராக்சிமா, மிட்நைட், பிளாக் ஆர்டர் கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா எம்சியோட கிறுக்குத்தனமான எபிசோட்னு சொல்லிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இதுல காமெடி அதிகமாவே இருந்திருக்கும். இந்த வீடியோ பத்தின உங்களோட தாட்ஸா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிபிகேஷனா வந்து நிக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷோடாக்ஸ் ஹோஸ்ட்.